ஆதியாகமம் 15வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்கும் பொழுது வசனம் சொல்லுகிறது, வாசிக்கலாம். அவர் அவனை வெளியே அழைத்து, பாருங்க, அவர் என்றால் தேவனாகிய கர்த்தர், அவனை என்றால் ஆபிரகாமை வெளியே அழைத்து, நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை என்ன உன்னாலே கூடுமானால் அவைகளை என்ன என்று சொல்லி பின்பு அவனை நோக்கி உன் சந்ததி இவ்வண்ணமாய் இருக்கும் என்றார். ஆமென். வசனம் வாசிக்கலாம். அவன் கர்த்தரை ஆபிரகாம் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். பாருங்க, ஆபிரகாமை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை எண்ண கூடுமானால் அதை என்ன பண்ணி அதை எண்ணவே முடியாது, அவ்வளவு நட்சத்திரங்கள் வானத்தில் இருக்கிறது. பாருங்க, அந்த காரியத்தை தேவனாகிய கர்த்தர் அவனோடு பேசினபடியினால அவனுக்குள்ள விசுவாசம் வருகிறது. ஆமென். புரிது தெரியல. யாருக்குள்ள விசுவாசம் துளிர்க்கும் என்றால், யாருக்குள்ள விசுவாசம் வரும் என்றால், யாருக்குள்ள விசுவாசம் கர்த்தர் மேல் வரும் என்றால், யாரெல்லாம் சில தரிசனங்களை ஆண்டவருடைய சமூகத்தில் காத்துக்கு இருந்து பெற்றுக் கொள்ளுகிறார்களோ, யாரெல்லாம் ஆண்டவர் கொடுக்கிற வாக்குத்தத்தத்திற்கு பாத்திரவான்களாக இருக்கிறார்களோ, அவர்களுக்குள்ள நிச்சயமாக அந்த விசுவாசத்தை பரிசுத்த ஆவியானவர் கொண்டு வருகிறவராக. சும்மாலாம் யாராலையும் தேவனை விசுவாசிக்க முடியாது. ஆமென். ஆமென் சொல்லுங்க. இந்த விசுவாசத்தை நமக்குள்ளே கொண்டு வருகிறவர் யார் என்றால், தேவனாகிய கர்த்தர் விசுவாசத்தை கொண்டு வருகிறவராக இருக்கிறார். இந்த விசுவாசத்தை நமக்குள்ளே இருந்து செயல்படுத்துகிறவர் யார் என்றால், பரிசுத்த ஆவியானவர் விசுவாசத்தை செயல்படுத்த உதவி செய்கிறவராக இருக்கிறார். ஆமென். அப்ப உங்களிடத்திலும் என்னிடத்திலும் விசுவாசம் இருக்கிறது முக்கியம்தான், அதை விட விசுவாசத்தை செயல்படுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். எப்படி செயல்படுத்துவது என்றால், ரட்சிக்கப்படாத ஜனங்களை, இயேசுவை அறியாத ஜனங்களை, தரித்திரத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறதான ஜனங்களை நீங்களும் நானும் சுவிசேஷத்தை சொல்லி, நீங்களும் நானும் இயேசுவை எப்படி விசுவாசிக்கிறோமோ, அவர் உலக ரட்சகர், அவர் வானத்தையும் பூமியும் படைத்தவர், அவர் தான் அண்ட சராசரங்களையும் படைத்தவர், இயேசு நமக்காக அடிக்கப்பட்டிருக்கிறார், நமக்காக ரத்தம் சிந்திருக்கிறார், நமக்காக பாடுகளை பட்டிருக்கிறார், திரும்ப இயேசு கிறிஸ்து வரப்போகிறார் என்று சொல்லி உங்களையும் என்னையும் பரலோகத்திற்கு கொண்டு போவார் என்று சொல்லி சுவிசேஷத்தை யார் பிரசங்கம் செய்கிறார்களோ அவர்களுக்குள்ள அந்த விசுவாசம் செயல்படுகிறதாக இருக்கிறது. விசுவாசம் இருக்கிறது முக்கியம் அல்ல, விசுவாசத்தை செயல்படுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். ஒரு வசனத்தை மாத்திரம் வாசிச்சிருக்க. ஸ்தோத்திரம். மார்க் எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம் அதனுடைய ஸ்தோத்திரம் 16வது வசனத்தை வாசி.